உடலில் எந்த உறுப்பு சரியாக இயங்குவதில்லை என்பதை அறிய வேண்டுமா? நம் உடலில் குறிப்பிட்ட உறுப்புக்கள் சரியாக இயங்காமல் இருந்தால் அது நமக்கு ஒரு சில அறிகுறிகளின் மூலம் உணர்த்தும் என்பது தெரியும். சீனாவின் பாரம்பரிய மருத்துவத்தில் ஆர்கன் கிளாக் உயிரியல் கடிகாரத்தை கொண்டு உடல் உறுப்புக்களுள் எது சரியாக இயங்குவதில்லை என்பதை அறிந்து அது சரி செய்யப்படுகிறது. குறிப்பாக, ஒருவர் இரவில் தூங்கும்போது தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் விழிப்பார்கள். அது ஏன் என்று தெரியாமலும் இருப்பார்கள். ஆனால் இப்படி ஒருவர் தூக்கத்தில் விழிப்பது அவரது உடல் உறுப்போடு தொடர்பு கொண்டுள்ளதாக ஆர்கன் கிளாக் உயிரியல் கடிகாரம் சொல்கிறது. இங்கு உயிரியல் கடிகாரம் ஆர்கன் கிளாக் குறித்து விரிவாக பார்ப்போம். அதை படித்து உங்கள் உடலில் எந்த உறுப்பு சரியாக இயங்குவதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆர்கன் கிளாக் அடிப்படையில் ஒவ்வொரு உறுப்பும் தன் அதிகப்படியான இயக்கத்திற்கு 2 மணி நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. இந்த நேரத்தில் அந்த உறுப்பில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அது நமக்கு ஒரு சில அறிகுறிகளை சுட்டிக்காட்டும். அப்படி சுட்டிக்காட்டும் நேரத்தை கொண்டு எந்த உறுப்பு பாதிப்படைந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதிகாலை 1 மணியிலிருந்து 3 மணி வரை. இது கல்லீரலுக்கான நேரம். இந்நேரத்தில் கல்லீரல் உணவுகளை செரிப்பதற்கு பித்த நீரை அதிகம் சுரக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதோடு நச்சுக்களையும் வெளியேற்றிக் கொண்டிருக்கும். இந்நேரத்தில் ஒருவருக்கு தூக்கம் கலைந்தால் கல்லீரலில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம். காலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை. இது நுரையீரலுக்கான நேரம். இந்நேரத்தில் நுரையீரல் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை சேகரித்து மற்ற உறுப்புகளுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருக்கும். நுரையீரல் அல்லது சுவாச பிரச்சனை உள்ளவர்களுக்குத்தான் இந்நேரத்தில் தூக்கம் கலையும். காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை. இது பெருங்குடலுக்கான நேரம். இந்நேரத்தில் பெருங்குடல் சுத்தம் செய்யும் பணியை ஆரம்பித்துவிடும். குடலியக்க பிரச்சனையான மலம் வெளியேற்றுவதில் பிரச்சனை இருப்பவர்கள் இந்நேரத்தில் வயிற்று பிரச்சனைகளை சந்திப்பார்கள். மேலும் இந்நேரத்தில் நீரை அதிகம் குடித்தால் இப்பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை. இந்நேரத்தில் உடலுக்கு ஆற்றலை வழங்க காலை உணவை உட்கொள்ள வேண்டியது அவசியம். காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை. இது கணையம் மற்றும் மண்ணீரலுக்கான நேரம். இந்நேரத்தில்தான் கணையம் மற்றும் மண்ணீரல் தன் பணியை செய்யும். காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை. இது இதயத்திற்கான நேரம். இந்நேரத்தில் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். மேலும் உடல் நன்கு சுறுசுறுப்புடன் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் மிகுந்த சோர்வை உணர்ந்தால் அது இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம். மேலும் இதுதான் மதிய உணவுக்கான நேரமும் கூட. மதியம் 1 மணியிலிருந்து 3 மணி வரை. இது சிறுகுடலுக்கான நேரம். இந்நேரத்தில் உணவுகள் உடலால் உறிஞ்சப்படுவதால் இந்நேரத்தில் உடலில் ஆற்றல் சற்று குறைவாகவே இருக்கும். மதியம் 3லிருந்து மாலை 5 மணி வரை. இது சிறுநீர்ப்பைக்கான நேரம். இந்நேரத்தில் உடலில் ஆற்றல் தக்க வைக்கப்படும். மேலும் உடலில் இருந்து கழிவுகள் வெளியேற்றப்படும். மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை. இது சிறுநீரகங்களுக்கான நேரம். இந்நேரத்தில் சிறுநீரகங்கள் தங்களது பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். இந்நேரத்தில் இரவு உணவை உட்கொள்வது நல்லது. இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை. இது இதயத்தை சுற்றியிருக்கும் சவ்வுகளுக்கான நேரம். இந்நேரத்தில் அவை ஓய்வு எடுக்கும். இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரை. இந்நேரத்தில்
இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்கள் சுறுசுறுப்பாக இயங்கும். மேலும் நாளமில்லா சுரப்பிகளின் பணியை சீராக்கி தூக்கத்தை வரவழைக்கும். இந்நேரத்தில் தூக்கம் வராமல் இருந்தால் இச்செயல்பாடுகளில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம். இரவு 11 மணியிலிருந்து 1 மணி வரை இது பித்தப்பைக்கான நேரம். இந்நேரத்தில் கல்லீரலில் இருந்து பித்த நீர் சுரக்கப்பட்டு உணவை செரிப்பதற்கு பித்தப்பையை அடையும். இந்நேரத்தில் உடல் மறு உருவாக்கம் அடையும். இந்த நேரத்திலும் தூக்கம் வராவிட்டால் பித்தப்பையில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம்.